அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் மன்னகுளம் என்ற கிராமத்தில் கனிசாத் என்பவரின் வீட்டில் இருக்கிற அழகிய கத்தரி தோட்டத்தினையும் ஏனைய மரஞ்செடிகளையும் தான் பார்க்க போகிறேன். வாங்கோ இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மன்னகுளத்துக்கு போகிறேன். மன்னகுளம் போகிறது அப்படின்னு சொன்னால் ஏனையின் ரோட்டிலேருந்து கனகராயங்குளம் கழிய புதுக்குளம்ன்ற இடம் இருக்குது. புதுக்குளம் கழிய வார சந்தி தான் மன்னகுளம் சந்தி. அந்த சந்தி தான் இந்த சந்தி பாருங்கோ. இப்போ வருது இந்த சந்தியால் திரும்பி தான் உள்ளுக்குள்ளே போகிறோம். இதில் பாருங்கோ மன்னகுளம் அரசனத்தின் முக்கலவன் பாடசாலைன்னு போட்டிருக்கணும். அப்படியே இதில் கல்லிருப்பு கோயிலுக்குரிய அடையாளம் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் உள்ளுக்குள்ளே போனோம்ல. சரி, இதில் பாருங்க மஞ்சள் அலரிப்பு பூத்துருக்குது. அப்படியே நல்லா அழகாக இருக்குது. பின்னுக்கு தென்னை மரங்கள் எல்லாம் நல்லா அழகாக இருக்குது. கனிசாத் உங்களோட கதைக்கு ஆசைப்படுறார். அவற்றை கதையை கேட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடை வருது. அந்த கடையில் நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம். அப்படியே போய் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அப்படியே போயிடுற நிலைய வீதி வருது. அந்த வீதியை தாண்ட கனிசாத்தின் வீடு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனிசாத்தின் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மதில் தெரிகிற இந்த வீடு தான் கனிசாத்தின் வீடு. இந்த அவையின் பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையின் வீட்டுக்கு போகிற பாதையை ரெண்டு பக்கம் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. பாருங்க, உங்களுக்கு போய் பார்க்க தெரியும். இனி நாங்கள் என் வீட்டில் இருக்கிற தோட்டத்தை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு கள்ளி மரம் நிற்கிது. கூடுதலான ஆக்களின் வீட்டில் எல்லோரும் முன்னுக்கு ஒரு கள்ளி மரத்தை வச்சுருப்பார்கள். ஏன்னு சொன்னால் வீட்டுக்கு கண்படாமல் இருக்கும்னு சொல்லி எல்லோரும் நம்புவார்கள். இந்த முதல்ல பாருங்க நல்லா அழகாக கட்டியிருக்கணும். அழகாக இருக்குது. இதில் பாருங்கோ அப்படியே கேட்டிலிருந்து வீட்டுக்கு போகிற பாதையை இரண்டு பக்கமும் பச்சை மரங்களால் வரவேற்கப்படுகிறது. மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. பூஞ்செடிகள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது.
இந்த இடத்துல பாருங்க அழகான ரோஸ் கலர் எக்ஸோரா பூத்துருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால தேசி மரங்கள் கொஞ்சம் நிற்கிது, இப்போது காய்த்திருக்கின்றது. இப்போ 1200 ரூபாவில் போகுது, அவே விற்பனை செய்து கொண்டிருக்கினா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன கோழிக்கூடு ஒன்று இருக்குது. இந்த கோழிக்கூட்டில் அவர்கள் தங்களை வீட்டு தேவைக்கான கோழிகளை வளர்த்துக்கு கொண்டிருக்கணும். தங்கள் வீட்டின் உணவு தேவைக்கான முட்டைகளையும் பெற்றுக்கொள்ளினோம். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பூஞ்செடிகள் நிற்கிது. இந்த எக்ஸோரா அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த தேசி மரங்களை பார்க்கக்குள்ள ஒரு நல்ல அழகாக இருக்குது, நல்ல பச்சையாக இருக்குது பாருங்க. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த தென்னை மரத்துக்கு பின்பக்கத்துண்டில் கத்தரி நட்டிருக்கணும். இந்த இடத்துல பாருங்க அப்படியே மாமரம் ஒன்று நிறைய காய்ச்சிருக்குது, விளையாட்டு மாமரம் ஒன்று தான் காய்ச்சிருக்குது, நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க இந்த விளையாட்டு மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சி அப்படியே தூங்குது, அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க ஒரு மாடு ஒன்று வளர்க்கினோம். அப்படியே பக்கத்தில் பாருங்க கோழியும் வளர்க்கினோம், சேவல்லாம் நிற்கிது. பக்கத்தில் நிறைய குஞ்சுகளோட ஒரு கோழி நிற்கிது பாருங்க. கீழே அப்படியே காலால் நிலத்தை கிளறி கிளறி சாப்பாடு தேடி சாப்பிட்டு கொண்டு இருக்கணும், நல்லா அழகாக இருக்குது. இந்த விடயத்தை நேரில் பார்க்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்க கோழி குஞ்சோலெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்தி கொண்டு நிற்கிது. அந்த சத்தத்தை கேட்க மனமெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே பாருங்க மாடு கத்துற சத்தம் கேட்குது. அப்படியே வாங்க இந்த கத்தரி தோட்டத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க கத்தரி எல்லாம் காய்ச்சிருக்குது, அழகாக இருக்குது. நிறைய மழை பெய்து விட்டுருக்குது. அப்படியே கீழே பார்க்கவே தெரியும் நிறைய தண்ணியெல்லாம் நிற்கிது. அதால் அந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிட்டுது. அப்படியே பாருங்க இந்த கத்தரிக்கு பின்னுக்கு அந்த மதிலுக்கு பின்னுக்கு தெரிகிற அப்படியே அந்த தென்னை மரங்களும் நல்ல ஒரு அழகாக இருக்குது.
என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு தோட்டத்தில் நின்று ஒரு காயை பிடிச்சு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் இந்த பாத்திக்குள்ளே வந்து நிறைய தண்ணி நிற்கிது. ரெண்டு அவ்வளோ பெரிய மழை பெய்யாது, அதான் இப்படி தண்ணி நிற்கிது. அப்படியே இந்த கத்தரி மரத்தை பாருங்கள், இந்த கத்தரிக்காயோட பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் தென்னை மரங்களும் கமுக மரங்கள் நிற்கிது. கிணத்தடியில் பக்கத்தில் எல்லாம் நல்லா வளர்ந்து காய்ச்சிருக்குது. அதுவும் ஒரு விதமான அழகாகத்தான் இருக்குது. இதுவரை கனிசாத்தின் வீட்டில் இருந்த கத்தரி தோட்டத்தினையும் அவரது காணியில் அமைந்துள்ள ஏனைய மரஞ்செடிகளையும் உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டிவிட்டேன். இதுவரை எனது காணொளியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.